பள்ளிக்கல்வித்துறையின் நடவடிக்கைகள், சுற்றறிக்கைகள், மாணவர் நலத்திட்டங்களை உடனடியாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்க பிரத்யேக வாட்ஸ்அப் சேனல் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட தகவல்கள், மதிப்பெண், பள்ளி வருகை உள்ளிட்டவை EMIS எனப்படும் கல்வி தகவல் மேலாண்மை முறைமை மூலம் பராமரிக்கப்படுகிறது. இவற்றில் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு தேர்வு முடிவுகள் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறுஞ்செய்திகளாக அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் இடையிலான தொடர்பை மேலும் வலுவாக்க பிரத்யேக வாட்ஸ்அப் சேனல் ஒன்றை பள்ளிக்கல்வித்துறை உருவாக்கி வருகிறது. இதற்கான பெரும்பான்மையான பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் தற்போது சோதனை அடிப்படையில் தினமும் 10,000 ஆசிரியர்களுக்கு தகவல்கள் அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சோதனைகள் முடிக்கப்பட்டு அடுத்த மாதம் முதலே பயன்பாட்டுக்கு வரும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்களின் வருகை விவரம், மதிப்பெண், மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள், சுற்றறிக்கைகள் உள்ளிட்டவற்றை பெற்றோர்களும் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அதே சமயம் மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்புடன் கையாண்டால் இந்த திட்டம் வரவேற்கத்தக்கதே என கல்வியாளர்கள் கூறுகின்றனர். அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பண வசதியற்ற மாணவர்கள், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுக்கும்போது, நம்பர்ஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இந்த டேட்டா உள்ளே போகும்போது, ஏன்னா நோன் பீப்புள் கால் பண்ணுறதுக்கும் அன்னோன் பீப்புள் கால் பண்ணுறதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எலக்ட்ரானிக் இந்த கம்ப்ளீட்டாக இந்த கரண்ட் டிஜிட்டல் என்வாயன்மெண்ட்டில் நம்ம என்ன நடக்குதுன்னா நம்மளே பார்க்குறோம். எவ்வளோக்கு எல்லா சயின்ஸில் ஆக்கபூர்வம் எப்படி இருக்கோ அதே ஈக்குவலாக அழிவுபூர்வமாகவும் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அந்த செக்யூரிட்டி இந்த பாயிண்டெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணால் மாணவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. வாட்ஸ்அப் சேனல் மூலமாக தகவல்களை தெரிவிப்பது மட்டுமின்றி பாடங்கள் தொடர்பான ஆசிரியர்களின் வீடியோ, ஆடியோ இணைப்புகள், போட்டித் தேர்வுக்கான வழிகாட்டி ஆலோசனைகள், உயர்கல்வி வாய்ப்புகள் உள்ளிட்டவையும் அனுப்ப முடியும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்றைய நவீன தொழில்நுட்ப காலத்தில் தகவல் பரிமாற்றம் மிக முக்கியமானது என்றாலும் மாணவர்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதில் அதீத கவனம் அவசியமானது என கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.